ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே பிடிச்ச இனிப்பு அப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இனிப்பு அப்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 கரண்டி மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் வேணாலும் அளந்துக்கலாம், ஆனால் அளவு இதே மாதிரி தான் இருக்கணும். நான் ஒரு 4 கரண்டி மைதா மாவு சேர்த்துருக்கேன். 4 கரண்டி மைதா மாவுக்கு 4 கரண்டி சர்க்கரை சேர்த்துக்கணும். மாவும் அந்த இனிப்பும் ஒரே அளவு இருந்துச்சு அப்படின்னா தான் அப்பத்தோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது 4 கரண்டி மைதா மாவுக்கு 4 கரண்டி சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போது இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்குங்க. நல்லா 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்குங்க. அப்போ தான் அதோடய வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா தட்டி இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு நல்லா எள் எடுத்துக்குங்க. எள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக வரணும் இல்லை இந்த இனிப்பாப்பம், அதுக்காக நான் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதில் நீங்கள் தண்ணி சேர்த்து பனையவே கூடாது, இனிப்பாப்பம் டேஸ்ட்டே போயிடும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு லைட்டாக சோடா உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா பொங்கி வரும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் தேங்காய் பால் ஊற்றி தாங்க பனைய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. இதோட பக்குவம் நல்ல ஒரு இட்லி மாவு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா பிணைஞ்சிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பால் ஊற்றி தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க, நல்லாவே இருக்காது. தேங்காய் பால் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு. சூடாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்போது நம்ம இந்த அப்பத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு கரண்டி எடுத்து நல்லா நடுவில் எண்ணெய் காஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றுங்க. அப்படியே பொங்கி வரும் அப்போது. ஏன்னா நம்ம சோடா உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அப்போ நல்லா பொங்கி சூப்பராக வரும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் படலை அப்படின்னா மேலே எண்ணெய் தெளித்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மேல் பக்கமும் ஒரு 2 நிமிஷம் கீழ் பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும். இல்லைனா வெளியில் மட்டும் வெந்துட்டு உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை பொரித்து எடுக்கணும். பாருங்கள், 2வது அப்பமும் நம்ம அப்படியே பக்கத்துலேயே ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட் அப்பத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் அப்பத்தை எடுத்துருங்க. எடுத்து நல்லா தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம அப்பமாக ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான இனிப்பு அப்பம் ரெடி ஆகிடுச்சு. எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபினா இதாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.